ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதே பனானா ஹெல்த் பவுடர் வச்சு பேன் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட இந்த பேன் கேக்கை நம்ம எந்த மந்த்லேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக பேன் கேக்கு பனானாவை டேரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம செய்வோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம இதே ஹெல்த் பவுடர் யூஸ் பண்ணி பேன் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 1 ஸ்பூன் பனானா பவுடர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு கோதுமை மாவு யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக பேன் கேக் செய்கிறதுக்கு மைதா யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மைதா ஹெல்த்தி இல்லை அப்படிங்கிறனால நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்யலாம். ஸோ எந்த அளவு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது உங்கள் குழந்தையோடைய ஃபுட் அளவை பொறுத்து பவுடர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை நம்ம பால் விட்டு ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அதில் இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றலாம். இப்போ நீங்கள் கொடுக்குறது 2 குழந்தை, கொஞ்சம் பெரிய குழந்தை அப்படிங்கும்போது 2 பேர் சாப்பிட்ற அளவாக இருந்தால் 2 முட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு குழந்தைக்குன்னா 1 முட்டை போதுமானது. முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கும்போது முட்டையிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறனால தண்ணி ஆகிடும். அதனால் பேஸ்ட்டு லெவலில் ஆல்ரெடி இருந்தால் மட்டும்தான் இது இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். பனானாவாக இருந்ததுன்னா நம்ம ஸ்வீட் யூஸ் பண்ண தேவையில்லை. இங்கே பனானா பவுடர் யூஸ் பண்ணுறதுனால லைட்டாக சுகர் ஆட் பண்ணலாம். இந்த பேட்டரை நல்லா கலந்துட்டு ஒரு தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியான ஸ்டேஜில் ரெடி பண்ணிக்கோங்க. இது அழகாக நம்ம ஒரு தோசை தவாவில் சின்ன சின்ன பேன் கேக்காக ஊற்றி நம்ம குழந்தைங்களுக்கு பிளேட்டிங் பண்ணலாம். இது 9 மந்த் பேபியிலேருந்து நம்ம இந்த பேன் கேக்கை குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம முட்டை முதல்ல யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால 8 மந்த் வரைக்கும் முட்டை கொடுக்க வேண்டாம். வெறும் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. 11 மந்த் ஆனதுக்கு அப்புறமாவே நம்ம ஃபுல்லாக ஒரு முட்டையை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு பேன் கேக் செய்யலாம். இப்போ இது 9 மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்கூல் போகிற குழந்தைங்கள வரைக்கும் யாருக்கு வேணால் அது கொடுக்கலாம். அந்த டேஸ்ட்டும் அந்த டெக்ஸ்சரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். இன்டர்வெல்லில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம். இதே மாதிரி ஹெல்த்தியான வேறு ஃபுட் ஐட்டம்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பை.